எசேக்கியேல் 20:9. ஆகிலும் நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களுக்கு முன்பாக என் நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி என் நாமத்தின் நிமித்தம் கிருபை செய்தேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி. எகிப்து தேசம் என்பது அடிமைத்தனம். அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவிக்கிறார். 400 வருஷம் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். 430 வருஷம் அங்க இருந்தாங்க. ஆனா 30 வருஷம் அவர்கள் முதல் 30 வருஷம் அடிமையா இருக்கவில்லை. யோசேப்பின் காலம். யோசேப்பின் காலத்துல அவர்கள் சுதந்திரமா இருந்தாங்க, சலுகைகளோடு சொகுசா இருந்தாங்க. யோசேப்பின் காலத்துக்கு பிறகுதான் அவர்கள் அடிமைகளாக்கப்பட்டார்கள். ஆக 430 வருஷம் மொத்தத்துல எகிப்துல இருந்தது. 400 வருஷம் அடிமைத்தனம், 30 வருஷம் நல்லா இருந்தாங்க. அதை குறித்து ஏன் அவர்கள் அடிமைகளாக்கப்பட்டார்கள், ஏன் 400 வருஷம் அது நீண்டது என்று இதுக்கு முன்னதாக நான் விளக்கியிருக்கிறேன். இப்போ அவர்களை விடுதலை செய்யணும். 4 தலைமுறை அடிமைத்தனம், 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறணும். அப்படி விடுதலை பெற வேண்டுமானால் என்ன நடக்கணும்? இவர்களுக்கு ஒரு வெளிப்பாடு உண்டாக வேண்டும். நான் என்னை இவர்களுக்கு வெளிப்படுத்தி இவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி. ஒரு கர்த்தரை பற்றிய ஒரு வெளிப்படுத்தல் தான் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்கிறது. ஏதோ ஒன்று நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. அது ஒரு நபருக்கு நாம் அடிமையாயிருக்கலாம், ஒரு காரியத்திற்கு நாம் அடிமையாயிருக்கலாம், ஒரு பாவத்துக்கு அடிமையாயிருக்கலாம், ஏதோ ஒன்றுக்கு நாம் அடிமையாயிருக்கலாம். கர்த்தரை தவிர, அவருடைய வசனத்தை தவிர வேற எதற்கும் நாம் அடிமையாக இருக்கக்கூடாது. கணவன் மனைவிக்கு அடிமையாக இருப்பதை கூட, மனைவி கணவனுக்கு அடிமையாக இருப்பதை கூட வேதம் ஏற்றுக்கொள்ளவில்லை. கீழ்ப்படிவது வேறு, அடிமையாக இருப்பது வேறு. ஆகவே அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால், சிலர் நம்மை ஆசை காட்டி அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம், சிலர் நம்மை பயமுறுத்தி அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். ஊழியக்காரனுக்கு அடிமையாக இருப்பது கூட, ஊழியத்துக்கு சபைக்கு அடிமையாக இருப்பது கூட வேதம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், சபைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டும், அதிலே சந்தேகமில்லை. இப்போ அதிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டுமானால் நமக்கு ஒரு வெளிப்பாடு தேவை. ஒரு வெளிப்பாட்டை ஆண்டவர் மக்களுக்கு கொடுத்தார் மோசே மூலமா. முதல்ல அதனாலதான் முட்செடியில் வெளிப்பட்டவருடைய தயை அப்படின்னு உனக்கு உண்டாவதாக என்று ஒரு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் முட்செடியில வெளிப்பட்டவருடைய தயை உனக்கு உண்டாவதாக என்கிற ஆசீர்வாதம் சொல்லப்படுகிறது என்றால், முட்செடியில தான் அவர் வெளிப்பட்டார். மோசேக்கு வெளிப்பட்டு மோசே மூலமாய் தேவ ஜனத்திற்கு அவர் வெளிப்பட்டார். இந்த வெளிப்பாடு தான் அவர்களை 4 தலைமுறை அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்தது. 400 வருஷ அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலை செய்தது. அது தரித்திரமா இருக்கலாம், அது அறியாமையா இருக்கலாம், அது வியாதியா இருக்கலாம், அது எதுவா இருந்தாலும். உபாகமம் 33:16, நாடும் அதன் நிறைவும் கொடுக்கும் அருமையான தானியங்களினாலும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. முச்செடியில் எழுந்து அருளினவரின் தயை யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷித்தவனுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. யோசேப்பு கோத்திரத்துக்கான ஆசீர்வாதம் தீர்க்க தரிசனம். முச்செடியில் எழுந்தருளினவரின் தயை. முச்செடியில எழுந்தருளினார்னா மோசேக்கு ஒரு வெளிப்பாடு, மோசேயின் மூலமாக தேவ ஜனத்திற்கு ஒரு வெளிப்பாடு, கர்த்தரை பற்றிய ஒரு வெளிப்பாடு தான் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்தது. ஆகவே கர்த்தரை பற்றி நமக்கு ஒரு வெளிப்பாடு தேவை. முதல் வெளிப்பாடே, வெளிப்பாட்டிலே பெரிய வெளிப்பாடு, எனக்கு என்ன நடக்கும், நான் என்ன செய்யணும், இந்த வெளிப்பாடு நமக்கு தேவைதான், கர்த்தர் தருகிறார். அதை விட பெரிய வெளிப்பாடு, நம்மை விடுதலை செய்கிற வெளிப்பாடு, கர்த்தரை பற்றி நமக்கு ஒரு வெளிப்பாடு தேவை. ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு, என்னுடைய எதிர்காலத்திற்காக நான் ஜெபித்த போது நான் பல தடவை பல சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறேன். என்னுடைய கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தொடர்ந்து உபவாசித்து ஜெபித்து பல நாட்கள் ஜெபித்து கொண்டிருந்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு, தகப்பனை போல
தகப்பன் மகனை சுமப்பது போல நான் உன்னை சுமப்பேன் என்பதுதான். இன்று இந்த பதிவு நடக்கிற இன்றைக்கு என் தகப்பனாருடைய 38வது நினைவு நாள். நான் 21 வயதா இருக்கும்போது என் கடைசி தங்கைக்கு 8 வயதா இருந்தபோது என் தந்தையார் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். அப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வெளிப்பாடு, தகப்பன் தன் மகனை சுமப்பது போல நான் உன்னை சுமப்பேன். அந்த வெளிப்பாடு தான் எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்தது. 38 வருஷம் நான் விடுதலையோடு நான் வாழ்வதற்கு, நடை போடுவதற்கு அந்த வெளிப்பாடு தான். ஏன்னா எங்க அப்பாவையே சார்ந்திருந்த நான் திடீரென்று எங்க அப்பா எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நானும் நின்று என்னுடைய குடும்பத்துக்கும் அவர்களையும் தாங்கி அவர்களுக்கும் உதவி செய்து அவர்கள் ஆளாக்கப்படுவதிலும் உதவியாய் இருந்து ஊழியத்தையும் விட்டுவிடாமல் ஊழியத்தையும் தொடர்ந்து செய்து ஏறக்குறைய 40 வருஷம் முழு நேர ஊழியத்தில் நிற்பதற்கு இந்த வெளிப்பாடு தான். அவர் என்னுடைய தகப்பன். தகப்பனை போல் என்னை சுமக்கிறார் வாழ்விலே, குடும்பத்திலே, பொருளாதாரத்திலே. அதுதான் என்னை எதற்கும் அடிமையாகாதபடி, யாருக்கும் அடிமையாகாதபடி இந்த இத்தனை 38 வருஷமா நடத்தி வந்திருக்கிறது. அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அதனால கர்த்தரை பற்றிய ஒரு வெளிப்பாடு தான் நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறது. ஆமென்.